கண்டில இப்ப நாங்க சரியான மாட்டோண்டு மாட்டித்த மகளே. இன்றைய தினம் ஒரு அவசர சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, கண்டில இந்தந்த இடத்துல இருக்கிற நீங்க எல்லாம் கண்டியை விட்டு வெளியேறி போங்க. ஆறு மணித்தியாலத்துக்குள்ள நாங்க நிற்கக்கூடிய இந்த இடமே இடிஞ்சு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டி மாவட்டத்தில் மட்டும் 200 மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பெய்திருக்கு. எந்த ரோட்டால போய் தப்பி கொள்ளுறாங்க இப்ப தெரியாம இருக்கிறோம். மழை அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் மலையக மக்களுக்கு மீண்டும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டியில் மீண்டும் நிலச்சரிவு, மக்கள் வெளியேற்றம். தீத்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தம் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் ஒரு இயற்கை அனர்த்தம் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 36 மணி நேரத்தில் கிழக்கு, உவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும், கண்டி மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொழுவ, உடுதும்புர, மெதுதும்புர, நூரலியா மாவட்டத்தில் பாத்தீங்க சொன்னா வலப்பனை, கங்குராங்கத்த, அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன், நான் மிது. இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கண்டி மாவட்டம், கண்டில தான் நிக்கிறோம். ஏன்னா கண்டில எங்களுக்கு சரியா சொல்ல தெரியல எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நுவரெலியாவில இருந்து ஓடோடி நாங்க இங்க நாங்கள் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை. இப்ப நாங்க கண்டில நிக்கிற மக்களே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு இடர்பாடல்ல நாங்க இப்ப சிக்கி இருக்கோம். வளைச்சி மாட்டித்தம் என்ன செய்யறன்னு எங்களுக்கு தெரியுது. என்ன வளைச்சி மாட்டியாச்சு, என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி தெரியல மகளே. உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய மலையக பகுதிக்கு நாங்க நேரடியா எங்களுடைய உதவி திட்டங்களை செய்கின்ற முகமாக முதல்ல நாங்க பாதிக்கப்பட்ட இடங்களை நாங்க பார்வையிட்டு வரோம். அந்த வேலை உங்களுக்கு தெரியும், நாங்க போன இடம் என அங்க ஏற்பட்ட பாதிப்பு யாராலும் மறக்க முடியாத பாதிப்பா இருக்கட்டும். ஆரம்பத்தில் நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், என்ன மடுல் சீம் அப்படின்ற இடத்துக்கு போயிருந்தோம். உங்களுக்கு தெரியும், அங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் அங்க உயிரிழந்திருந்தாங்க. அதோட சேர்த்து இரட்டை குழந்தை, என்ன ஆண் குழந்தைகள் உயிரிழந்திருந்தாங்க. அதுல ஒரு பரிதாபகரமான சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, நேற்றைய தினம் போயிட்டு ஸ்கேன் பண்ணி வராங்க. குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி வரக்குள்ள ஆம்பளை புள்ள 2 புள்ளன்னு சொல்ல அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற முகமாக பக்கத்து வீட்டிலையும் அவங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் கூப்பிட்டு இறைச்சி கறி சமைச்சு அந்த சந்தோஷ கழிப்பை கொண்டாடி 24 மணித்தியாலம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த குடும்பமே அப்படியே ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போன சம்பவத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. மண்ணுக்குள்ளனே எங்கேயோ தூரத்தில் இருந்து ஒரு பாறை உருண்டு அவங்களோட வீடு அழிச்சு அப்படியே நாசமா போனதை நீங்க பார்த்துருப்பீங்க, உயிரிழந்து போனதை நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு ஒரு அக்கா என்ன தன்னுடைய கணவரை 16 நாட்களாக சோறு தண்ணி இல்லாம தேடி நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாம் அடுத்தடுத்து கவலைக்கிடமான ஒரு செய்தி. பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வெளிநாட்டில இருந்து தன்னுடைய குடும்பத்தை ஆசையோட பார்க்க வந்த கணவருக்கு வீட்டினுடைய அத்திவாரம் கூட இல்லாம ஆணி வேரோட புட்டிங்கி எறிஞ்சு கிட்டத்தட்ட அவருடைய சொந்தம் 15 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதையும் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கந்தப்போல இதுக்கு முன்னாடி நாங்க போட்ட வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா நுவரெலியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா ஆசிரியர்கள், என்ன ஆசிரியர் குடும்பம் அப்படியே படிச்சு நிறைய பேருக்கு கற்பிச்சு கொடுக்கக்கூடிய அந்த குடும்பம் பாத்தீங்கன்னு சொன்னா அட்டியோடவே அந்த கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் 40-45, அதாவது அவங்களோட ஊர்ல இருந்து வெளிமட அப்படின்ற இடத்துல அவங்களோட 2 பேருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேகமா அந்த உடலை அடித்து உட்டச்சு போயிட முடியும். யோசிச்சுப்பாங்க, 40 கிலோமீட்டர் தூரம் நம்ம பைக்ல பஸ்ல டிராவல் பண்ணி போகக்கூடிய நமக்கு அப்படி இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு அங்கால அவங்களோட உடலம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அது மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம் தான் நாங்க சொல்லணும். அந்த அடிப்படையில் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்டில இப்ப நாங்க சரியான மாட்டோண்டு மாட்டித்த மகளே. நான் உங்களுக்கு தெரியும், இந்த உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நுவரெலியா போனோம், மடுல்சீமை போனோம், மதுரை போனோம், எல்லா இடத்தையும் போய் வச்சு கடைசியா கண்டி அப்படின்னு சொல்லி நாங்க வந்த டைம்ல கண்டில நாங்க சரியான முறையா நாங்க சிக்கிவிட்டோம். காரணம் அப்படின்னு சொன்னா
இன்றைய தினம் வந்து ஒரு அவசர சிகப்பு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, கண்டில இந்தந்த இடத்துல இருக்கிற நீங்க எல்லாம் வந்து கண்டியை விட்டு வெளியேறி போங்க. கண்டில இல்ல நூறுலையாவில் சில சில இடங்கள் இருக்கிற ஆக்கள் நீங்க கண்டியை விட்டு நீங்க வெளியேறி போனா அது உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்ப மலைய சைட்ல விடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிவப்பு எச்சரிக்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டி மாவட்டத்தில் அதிகமான இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப நிற்கக்கூடிய இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எதிர்வருகின்ற இப்ப வந்து பாத்தீங்க சொன்னா 8:30 ஆகுது. இப்ப விடிய காலையில் வந்து 2:30 வரைக்கும் இந்த சிவப்பு எச்சரிக்கை இருக்கு. காரணம் சொன்னா இப்ப நீங்க 8:30 அப்படின்னு சொல்லி பார்த்தாலே வந்து 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30 இவ்வர இருக்கின்ற 6 மணித்தியாலத்துக்குள்ள நாங்க நிற்கக்கூடிய இந்த இடமே வந்து இடிஞ்சு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை விட்டு வெளியே போங்க போங்க தம்பி போய் தப்பி பிள்ளைங்க அப்படிமா வந்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. 18ஆம் தேதி இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டி மாவட்டத்தில் மட்டும் 200 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி வந்து பெய்திருக்கு. நாங்க பின்னர் வகையில வந்தாங்கன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு வந்ததுல இருந்து ஃபுல்லா மழை வகையிலே உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இப்ப மழை விட்டு தந்துருக்கேன். இப்போ சரியான இப்ப நாங்க வீடியோ ஆரம்பிக்கவே மழை அடிச்சு கொண்டு வந்தது. இங்க பாருங்க, ஒரு சத்தம் கேட்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, உங்களை பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வானத்தை பாருங்க, ஒரு நட்சத்திரம் ஒன்றுமே இல்லை. பயங்கரமான ஒரு ஆபத்தான நிலைமையில வந்து இருக்கு. இப்ப நாங்க நிக்கிறது இப்ப நாங்க என்னன்னு சொன்னாமங்களே இப்ப நாங்க போறதுக்கு என்ன இப்ப காரணம் பிரச்சனை இல்லை. மழை நெய்யா போடலாம், உங்களுக்கு தெரியும் சரியான கூதல் அடிக்குது. அடுத்த மழையை நெஞ்சு போகணும். பைக்ல வந்து நாங்க எந்த ரோட்டால போய் தப்பி கொள்ளணும் நாங்க இப்ப தெரியாம இருக்கிறோம். உதவி செய்ய வந்துட்டு உபத்திரத்துல வந்து மாட்டக்கூடாது, பெரிய பிரச்சனையில வந்து மாட்டக்கூடாது. நாங்க சேஃப்டியா இருந்தா தான் எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நாங்க மக்களுக்கு செய்ய முடியும். அந்த வகையில இப்ப நாங்க நிக்கிற இடத்தோட சேர்த்து எத்தனை பிரதேச செயலகங்களுக்கு எத்தனை இடங்களுக்கு வந்து இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பாங்க. இது வந்து உண்மை தன்மை வாய்ந்த செய்தி என்று சொல்லி நாங்க சொல்லிக் கொடுத்தோம். இந்த ஒளியை பார்த்துட்டு கதைக்க போல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கண்டி மற்றும் நூறலி ஆகிய மாவட்டங்களுக்கு வெளியேறுவதற்கான மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 2:30 விடுக்கப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை நாளை, அதாவது இன்னும் 6 மணித்தியாலத்துக்குள்ள 2:30 வரையிலான 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என அனர்த்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 3 மாவட்டங்களின் அடிப்படையில் வந்து கண்டி, நுவரெலியா, குருநாகல இந்த 3 மாவட்டங்களுக்கும் வந்து இந்த எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு. அந்த விலங்குடைய வீரியப்பா கூட நீங்க இந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு கண்டிப்பாங்க நீங்க வெளியேறுங்க அப்படின்ட்டு நாங்க சொல்லிக்கொள்றோம். கண்டி மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு தொழுவ, உடுதும்புர, மெதுதும்புர, நூரலியா மாவட்டத்தில் பாத்தீங்க சொன்னா வந்துட்டு வலப்பனை, கங்குராங்கத்த, நில்தன் லித்தாண்ட கிண்ண இந்த பேர் வந்து நாங்க சரியா வருன்னு சொல்லிட்டு எல்லாம் சிங்கள பேரா இருக்கு. அடுத்து வந்து மத்தூர் அட்டை இந்த இடம் வந்து இது வந்து நோமலான எச்சரிக்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டி மாவட்டம் தான், அதுவும் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லலாம். வந்து கங்கவட்ட கோரளை, பாதகே வாகிட்ட, அக்குரணை, யட்டினுவர, தும்பன, ஹாரிஸ் பத்துவ, பூஜா பிட்டிய, பஸ்பாகே கோரள, கதலியத்த, குண்டசாலை, உடுனுவர, தெல்தோட்டை, பாததும்புர, பண்பில, உடபலாத, மினிப்பி, கங்க இகல கோரளை பாத்தீங்க அப்படி சொன்னா நிறைய கண்டில வந்து நிறைய பிரதேசங்களுக்கு வந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில நாங்க நினைக்கக்கூடிய இந்த இடத்தும் பாத்தீங்கன்னா சிவப்பு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு. நான் உங்களை காட்டிருப்பேன் பின்னா வளர்ச்சி மலை இடம். அடுத்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு குருநாகல் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு ரிதிகம இதுல வந்து கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும். ரிதிகம் எல்லாம் கொஞ்சம் கடும் டேஞ்சரா இருக்கும். நூரலியா மாவட்டத்தில் வந்து நூரலியாவும் பயங்கரமான டேஞ்சர். இது வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்த நியூஸ். இதே தானே நாங்க சந்தேகப்பட்டு இது வந்து சில பொய்யான செய்திகள் வந்து பரப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு கூகுள்லயும் வந்து நாங்க சேர்த்து பண்ணி பார்த்தாங்க. அங்க செய்திகள் அறியக்கூடிய சில இலங்கை வெளிநாடுக்கு இருக்கக்கூடியவங்க நம்பி பார்க்கக்கூடிய வலைத்தளங்கள் உங்களுக்கு இருக்கு தெரியுதா, நியூஸ் சேனல் இருக்கு. அப்ப அதுல நாங்க உதாரணத்துக்கு நாங்க நம்பிக்கையா பார்க்கறது இந்த லங்காசிரியர் ஒன்று இருக்கு. அப்ப அதுலயே நாங்க அடிச்சு பாக்குறாங்கன்னு அடிச்சு அந்த மாலை மலர் லங்காசிரியர் நாங்க இதுல பாக்குறாங்க. அந்த வகையில அதுலயும் வந்து போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு அடுத்த 36 மணித்தியாலத்தில் காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் அப்படின்னு இருக்கு. இப்ப 10 நிமிஷம்
இங்க பாருங்க மகளே, இப்போ ஒரு 10 நிமிஷத்துல வந்த நியூஸ் தான் இதுனே. 10 நிமிஷத்துக்கு முந்தி வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, இது வந்து வெள்ளப்பெருக்கு நியூஸ் நினைக்கிறேன். 48 மணி நேரத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை. மகாபலி ஆற்றின் கரையோர பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்துக்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான பகுதிகள் அதன்படி பின்வரும் பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கின்ற மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு திணைக்களம் எச்சரித்துள்ளது. கிண்ணியா, மூதூர், கந்தளாய் மற்றும் சேர்வில, பெலிகந்த, லங்காபுர, தமன்கடுவ மற்றும் திம்புலாகல ஆகிய பகுதிகளில் ஆபத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு புலனர்வு வீதி, அதாவது கொழும்பு போகக்கூடிய எங்களுடைய பிரதான வீதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோமாவதிய ராஜமகா விகாரைக்கு செல்லும் வீதி மற்றும் சோமாவதிய ராஜமகா விகாரையை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயமும் உள்ளதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே முன்னெச்சரிக்கையாக சோமாவதி ராஜ மகா விகாரைக்கு செல்ல திட்டமிடும் பக்தர்கள் அடுத்த சில நாட்களுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை அந்த பகுதியை தவிர்க்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் 36 மணி நேரத்தில் கிழக்கு, உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொருளாதார மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அடுத்த 36 மணி நேரத்தில் அவ்வப்போது மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் நாட்டின் பிற பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யோசிச்சு பாருங்க மகளே, 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெஞ்சாலே வந்து அங்க வெள்ளம் அப்படி சொல்றாங்க. இன்றைய நிலவரத்தின்படி கண்டில பாத்தீங்கன்னா வந்துட்டு 200 மில்லிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்கு. என்ன அதையும் உங்களுக்கு நாங்க இதோட வந்து காட்டுறோம். அடுத்து வந்து பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயம். மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருவண்ணாமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சப்ரகமுவ மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடுபனி நிலவக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வானிலை ஆய்வுத்துறை பொதுமக்களை கேட்டிருக்கிறது. இது வந்து நாங்க நிற்கக்கூடிய இடங்களை அப்பாற்பட்ட எங்கட ஊர்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நாங்க நிற்கிற இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு சொல்லி சொல்லுவோமே. இது வந்து 1 மணி நேரத்துக்கு முந்தி வழியாக செய்தி, கண்டி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி உண்டு. கண்டியில் மீண்டும் நிலச்சரிவு, மக்கள் வெளியேற்றம். தீத்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தம் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் ஒரு இயற்கை அனர்த்தம் பதிவாகியுள்ளது. இதன்படி கண்டி குன்னஸ்கிரிய நகருக்கு அருகில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் காயமடைந்துள்ளார். 3 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று 18 காலை பகுதியில் பெய்த மழையுடன் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படும் குடும்பங்கள். நிலவும் ஆபத்து காரணமாக அருகிலுள்ள 2 தங்கும் இடங்களில் இருந்து 90 குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுவேளை கண்டி மற்றும் நூரலியா மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் அத்துடன் குருநாகல், பதுளை, மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 1 ஹவருக்கு முதல் வந்த நியூஸ் 12 காலையில இங்க வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்கு மகளே. எங்களுக்கே தெரியாம இருக்கேன் காலையில வந்து ஏற்படும். என்னால் ஒரு இடத்துல மேல நீங்க பார்த்துருப்பீங்க எத்தனை இடங்கள்ல மண் வந்து சரிஞ்சிருக்கு. அந்த வகையில இதுவும் உண்டு. மழை அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் மலையக மக்களுக்கு மீண்டும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கண்டியின் உடுதும்புற பகுதியில் 200 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி என்று பதிவாகிறது. யோசிச்சு பாருங்க, இலங்கையில கண்டில மட்டும் அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா வந்துட்டு 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி வந்து பதிவாயிருக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து வீடுகளில் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது. கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக 8 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார். மண் சரிவுக்கான ஆரம்ப அறிவுகள்
இந்த மண் சரிவுக்கான எச்சரிக்கை கண்டி மாவட்டத்தில் உள்ள தொழுவ, உடுதும்புர, மடதும்புர, மினிப்பே மற்றும் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள வலப்பனே, கங்குராங்கத்த போன்ற பிரதேசங்களில் வந்து இந்த மண் சரிவு இது வந்து பயங்கரமா வந்து விடுக்கப்பட்டிருக்கு, எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. சில நாட்களாக கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக குறிப்பிட்ட பல பகுதிகளில் மண் சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் காணப்படுவதால் வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் விரிசல்கள் உள்ள இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. நிலச்சரிவு அல்லது இடிந்து விடும் அபாயம் உள்ளதால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இடங்களை தவிர்த்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. இதை தாண்டி சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இடத்திலிருந்து மக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது வந்து மிகவும் நல்லது. உங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நாங்க 3 பேர் இப்ப சரியான வகையில மாட்டிருக்க மக்களே. இப்ப நேரத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, 8:41 மக்களே. இப்ப நேரம் 18ஆம் தேதி 2:30 வந்து பெரிய ஒரு மண் சரிவு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நாங்க வந்து இப்ப மகியங்கன பக்கம் வந்து போகலான்னு முடியறதுக்கு என்ன இங்க நிக்காம போகும் சரியில்லை என்ன, இங்க வந்து நிக்கிறத விட நாங்க போயிட்டு கொஞ்சம் கரைக்கு இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு சேஃபா இருப்பீங்க. இந்த மலை கூட இந்த நேரத்தில் எப்படி போகணும், மழை நினைஞ்சான போறவா மக்களே பாதுகாப்பா ஒரு வசதி பின்னாலேயோ ஒரு காரை பின்னாலேயோ போயிட்டு நாங்க போயிட்டு சேர்றவனே போயிட்டு நாங்க போறோம் எல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு திருப்பி வாரோம். ஏன்னா இங்கேயே நாங்க மாட்டிட்டோம்னு சொன்னா வந்துட்டு நீங்க குடும்பத்தையும் பார்க்கலாம் போகும், ஊருக்கும் போயிடலாம் போகும், இங்கேயும் மாட்டிடுவோம், எங்களால நிவாரண பணிகளையும் வந்து கொடுக்கலாம் போகும். சரி ஓகே, நாங்க இப்ப இந்த நொடியை வந்து நாங்க வீடியோ போட்டு நாங்க உடனே வந்து வெளிக்கிடப்புறோம் பின்னிக்கிறத சன்னி எடிட் பண்ணுவா பைக்ல காதுல ஹெட்போன் போட்டு எடிட் பண்ணிவா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்ப நாங்க போட்டா தானே உங்களுக்கு விளங்கும் எத்தனை மணிக்கு நாங்க போறோம்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நாங்க வெளிக்கிட போறோம். என்ன நீங்க ஒன்றும் யோசிக்கிறத விட நாங்க பாதுகாப்பா போய் சேருவோம். மண் சரிவு வரப்போகுது அப்படின்னு சொன்னா வந்துட்டு அந்த மக்களுக்கு தெரிந்தானே ஏன்னா வெளியேற சொன்ன பிறகும் நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. ஏன்னால் உயிரை தாண்டி பாத்தீங்கன்னா 2 உயிரை நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன இவனுக்கு உயிரை வந்து பாதுகாக்கணும் மக்களே. நான் சிரி சொல்றேன், ஆனா வந்து டேஞ்சரஸ். என்ன கண்டி இன்றைக்கு பாத்தீங்கன்னா 200 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை நீங்க பாத்துருப்பீங்க. நியூஸ் வாசிக்குள்ள வந்து நான் 75 மில்லிமீட்டர் மழை பெய்யறதே அதுவும் அந்த சமாந்தரமான இடங்கள்ல வந்து ஆபத்துன்னு சொல்றாங்க. இந்த மலை பிரதேசம் இந்த மலையகம் இந்த கண்டியில வந்து 200 மில்லிமீட்டருக்கு வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க அவ்வளவு மழை வந்து கொடுத்தீங்கன்னு. விடிய மழை தான் வாங்கல. என்ன மழை வெளியிலேயே போயிடலாம். நாங்க அந்த மலைக்குள்ளதான் நினைஞ்சு வந்து சேர்ந்து நாங்க அந்த முடி இதுல பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் வந்து செடியா நிக்கிற டைம்ல வந்து இப்படி வீட்டுல இருந்து கோல் எடுத்தாங்க, தெரிஞ்சவங்க கோல் எடுத்தாங்க, நீங்க காண்டில நிக்காதீங்க வாங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் தந்துட்டு நாங்களும் வந்து வெளிக்கிற மக்களே. மீண்டும் நாளைக்கு பாதுகாப்பா போய் சேர்ந்தது பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.